ஹலோ, இன்றைக்கி நம்ம இங்கே நுங்கம்பாக்கமில் ஒரு ஃப்ளாட்டில் இருக்கோம். இங்கே ஒரு 3 அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இங்கே ஒரு நார்த் இந்தியன்ஸ் வந்து அவங்க 3rd ஃப்ளோரில் இருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக நார்த்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் சாஃப்ட் வாட்டர் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா அவங்க அந்த ஹார்ட் வாட்டர் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஹார்ட் வாட்டர்ன்றது என்ன அப்படின்னா, வாட்டரில் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் சால்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெளியாக படியும், கீசர்ஸ் ஹீட் ஆகிறதுக்கு டைம் ஆகும், தலைமுடி நிறைய பேருக்கு கொட்டும். இதெல்லாம் அவேர்னஸ்லாம் இல்லாமல் இருக்காங்க நிறைய நம்ம சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா. இதுக்கெலாம் நமக்கு சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் சாஃப்ட்னர்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ நம்ம இன்னும் பார்க்க போகிறது இங்கே இன்ஸ்டால் பண்ண வாட்டர் சாஃப்ட்னர் பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாட்டர் சாஃப்ட்னர் அண்ட் ஒரு ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம், எஸ்எஸ் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டமும் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நம்ம இது எப்படி ஒர்க் பண்ணுறதை நம்ம பார்ப்போம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மேலே ஓவர் டேங்க் இருக்குது. இந்த ஓவர் டேங்க்லேருந்து வர லைனில் வந்து அவங்களுக்கு ப்ரெஷர் ரொம்ப நல்லா வேணும் அப்படின்றதுக்காக ஒரு ப்ரெஷர் பம்ப் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அதான் அந்த ப்ரெஷர் பம்ப்பு. அந்த ப்ரெஷர் பம்ப்லேருந்து தண்ணி வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நேராக போயிட்டு உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டில் இருக்க இந்த எஸ்எஸ் ஃபில்டருக்குள்ளே போகுது. இந்த எஸ்எஸ் ஃபில்டர்லேருந்து தென் இந்த வாட்டர் சாஃப்ட்னிங் பிளான்ட்டுக்குள்ளே வருது. இந்த வாட்டர் சாஃப்ட்னிங் பிளான்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களோட ஹார்ட் வாட்டரை வந்து சாஃப்ட் வாட்டராக மாற்றி கொடுக்கும். ஸோ அந்த ஹார்ட் வாட்டர் என்ன பண்ணணும்னா, ஹார்ட் வாட்டரில் மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் சால்ட்ஸ் இருக்கும். இது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு சோடியம் அயான்ஸை ரீப்ளேஸ் பண்ணிவிடும் உள்ள. இந்த சோடியம் அயான்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது உள்ளே வந்து ராக் சால்ட் கொட்டுவோம். நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற நார்மல் கல் உப்பு இது உள்ளே கொட்டணும். நம்ம கொட்டினோம் அப்படின்னா இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு நம்ம செட் பண்ணிவிடுவோம். இதில் வந்து 1000 லிட்டர்ஸ் ஒன்ஸ் இல்லை 2000 லிட்டர்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி ரீஜெனரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுவே வந்து ஒரு 1000 லிட்டர்ஸ் இல்லை 2000 லிட்டர்ஸ் ஒன்ஸ் ஒரு வாட்டி தண்ணி ரீஜெனரேட் பண்ணி அது உள்ளே இருக்க அயான்ஸை வந்து சோடியம் அயான்ஸாக ரீசார்ஜ் பண்ணி சாஃப்ட் வாட்டராக மாற்றிட்டு, அப்புறம் வாட்டர் வர்றதெல்லாம் இது வழியாக பாஸ் ஆகி வர்றதெல்லாம் சாஃப்ட் வாட்டராக கன்வெர்ட் ஆகிடும். கன்வெர்ட் ஆகி தென் அகெயின் இட் வில் கோ டு தி அங்கே ஒரு பைப் லைனில் போய் தென் அகெயின் அவங்க வீட்டு பைப் லைனில் கனெக்ட் பண்ணிட்டோம். தேங்க்யூ.